எல்லோரும் ஏன் லட்சியவாதிகளாக வாழ்கிறாங்க? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. அப்போ ஏன் லட்சியத்தோடு வாழணும்? ஏன் லட்சியம் இல்லாமல் வாழலாம்ல? லட்சியம் இருந்தால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். நீங்கள் வாழவே முடியும். அதாவது உழைக்கவே முடியும். நீங்கள் ஒரு செயலை செய்ய முடியும். ஒரு ஆர்வமாக செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும். நம்ம சோம்பேறி ஆகிடும், அலட்சியவாதி ஆகிடும். நமக்கு மகிழ்ச்சியே இருக்காது. லட்சியவாதியாக வாழ்கிறதுக்கு காரணம் அப்போ தான் மகிழ்ச்சி. லட்சியவாதியாக வாழ்கிறாங்க பாருங்க, லட்சியம் உள்ளவர்களுக்கு தான் மகிழ்ச்சியே இருக்கும் வாழ்க்கையில். யார் யாருக்கு லட்சியம் இருக்கோ அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ அந்த லட்சியமே இல்லாதவர்கள் மகிழ்ச்சியை அலட்சியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதையே அலட்சியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. லட்சியம் இல்லைன்னா அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் லட்சியம்னு ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு லட்சியத்தையே வச்சுக்கிறாங்க. அப்போது லட்சியவாதியாக வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நோக்கம் உண்மையானது என்னவென்றால் மகிழ்ச்சியாக வாழ்வது தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் ஒரு லட்சியத்தையே வைக்கிறாங்க. லட்சியவாதியாக இருந்தால் தான் ஒரு மகிழ்ச்சியாகவே அவங்களால இருக்க முடியும். அப்போ அவங்களுடைய நோக்கம்னா என்னென்னாக்கா மகிழ்ச்சியாக வாழ்வது தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் அவங்க லட்சியவாதியாகவே இருக்கிறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு லட்சியம் நமக்கு இருந்தாக வேண்டும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். அந்த லட்சியத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமது மகிழ்ச்சியை காப்பதற்காக போராடுறோம்னு அர்த்தம். லட்சியத்திற்காக நம்ம போராடுறோம்னா அதோட அர்த்தம் என்னென்னா, நமது மகிழ்ச்சியை பாதுகாப்பதற்காக நாம் போராடுகிறோம். தினசரி நம்ம லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு தினசரி ஒரு கடமைகள் இருக்குது. ஒவ்வொரு கடமைகள் இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ இது செய்யணும், இவ்வளோ டார்கெட் இருக்குது நமக்கு, இன்றைக்கி இவ்வளோ டார்கெட், இவ்வளோ இலக்கு. நமது லட்சியத்தை நோக்கி போவதற்கு இன்றைய இலக்கு எது? அதாவது தொலைநோக்கு, அதாவது கடைசியாக ஒரு லட்சியத்தை அடைவதற்காக ஒவ்வொன்றைக்கும் தினசரி நம்ம இவ்வளோ ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும். தினசரி இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அப்போ தான் லட்சியத்தை நோக்கி போக முடியும், லட்சியத்தை அடைய முடியும். தினசரி இப்படி ஒரு இலக்கை தீர்மானித்து அதை முடிச்சிடணும். அந்த இலக்கை அடைந்து விட வேண்டும், தினமும் அடைய வேண்டும். நீ இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நீ நிர்ணயித்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் உன்னுடைய லட்சியம் என்கிற அந்த இலக்கை நீ அடையவே முடியாது. உன்னுடைய லட்சியத்தை தான் என்ன பண்ணுற, ஒரு 100 நாளில் உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீ ஒரு 10 வருஷம் உழைக்கணும், 5 வருஷம் உழைக்கணும், அல்லது 1 வருஷம் உழைச்சாகணும். அப்படின்னா இந்த 1 வருஷத்தில் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு தினசரி நீ எவ்வளோ வேலை பார்க்கணும், எவ்வளோ மணி நேரம் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ உழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கை தீர்மானிக்கணும். நீ என்ன செய்யணுங்கிறத தினமும் நீ முடிவு பண்ணணும். என்னுடைய லட்சியத்தை நான் அடைய வேண்டுமென்றால் தினமும் நான் இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கை நிறைவேற்றிய பிறகுதான் நீங்கள் ஓய்வெடுக்கணும், தூங்க போகணும். அதை முடிக்காமல் நீ தூங்கக்கூடாது, கஷ்டப்படணும். தூக்கம் வந்தால் கூட இன்றைக்கி என்னுடைய டார்கெட் இது, என்னுடைய இலக்கு இது, இன்றைக்கி நான் இதை செஞ்சு முடிக்கணும், இதை செஞ்சு முடித்தா தான் நான் தூங்குவேன், எத்தனை மணி ஆனாலும் சரி நான் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒரு இலக்கு இருக்குது உங்களுக்கு, இன்றைக்கி என்னுடைய டார்கெட் இது, இன்றைக்கியோட பிளான் இது, என்னுடைய திட்டம், இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி இலக்கு மீது நமக்கு ஒரு கவனம், ஒரு பாதுகாப்பு, அதை பாதுகாக்கணும். தினமும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்காக நாம் போராட வேண்டும். போராடினா தான் நம்முடைய அந்த இலக்கை அடைய முடியும். நமக்கு ஒரு லட்சியம் இருக்குல்ல, அந்த லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் தினமும் அந்த லட்சியத்திற்காக தினமும் நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். நிர்ணயித்து உழைக்கணும். உழைச்சிட்டு முடிச்சுட்டு தான் தூங்கணும். அதில் விடாப்பிடியாக இருக்கணும். திட்டமிடணும். நமது இலக்கை அடைய வேண்டுமென்றால் திட்டமிட வேண்டும். தினசரி இவ்வளோ வேலைகளை செஞ்சால் தான் 1 வருஷத்தில் நாம் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறார் அப்படின்னா அப்போ தினசரி இவ்வளோ வேலைகள் செஞ்சாகணும், அப்போ தான் இந்த படத்தை 1 வருஷத்தில் எடுக்க முடியும். அப்போ தினசரி நாம் செய்யக்கூடிய இவ்வளோ வேலைகளை செய்யாமல் தூங்கவே கூடாது. இந்த வேலைகளை செஞ்சுட்டு அப்புறம்தான் அது எவ்வளோ நாள் இரவானாலும் சரி, ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடிக்காமல் தூங்கக்கூடாது அப்படின்னு அந்த தினசரி நிர்ணயித்த இலக்கை முடிக்காமல் நம்ம தூங்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அந்த டைரக்டர் அந்த படத்தை முடிப்பார் 1 வருஷத்தில். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்றைக்கி முடியலை, நாளைக்கு முடியலை, அப்படி நினச்ச நேரத்துக்கு எதாவது பண்ணுறது, அப்புறம் போர் அடிச்சதுன்னா தூக்கி தூர வச்சிடுறது அப்படின்னு தான் அந்த படத்தை அவர் எடுத்துக்கிடவே மாட்டார். அதனால்
ஒரு இலக்குன்னு நமக்கு அவருக்கு வந்து ஒரு வருட இலக்கு, ஒரு படத்தை எடுக்கணும். அப்போ தினசரி எவ்வளோ உழைக்கணும், என்னென்ன மாதிரி உழைக்கணும், என்னைக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டபடி அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும். முடிக்காமல் தூங்கக்கூடாது. அப்போ தான் ஒரு லட்சியத்தை அடைய முடியும். அப்போது ஒரு லட்சியத்துக்காக ஏன் அவங்க அவ்வளோ போராடுறாங்க அப்படின்னா, அந்த லட்சியத்தை அடைவதற்காக ஏன் அவ்வளோ உறுதியாக போராடுறாங்க, ஏன் வந்து தூக்கம் வந்தால், அதாவது ராத்திரி ஆனாலும் இந்த வேலையை முடிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஏன் இருக்காங்கன்னா, லட்சியம்தான் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும். லட்சியம்தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியாக வாழணுன்னா உனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். அப்போது லட்சியத்துக்காக அவங்க போராடலை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக போராடுறாங்க. போராடாமல் உனக்கு மகிழ்ச்சியாக நீ வாழவே முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு போராடாமல் வாழவே முடியாது. போராடினா தான் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையே கிடைக்கும். போராட்டங்கிறது வந்து வீதியில் இறங்கி சாலை மறியல் பண்ணுறது, அது ஒரு போராட்டம் தான். இல்லை உனக்கான உரிமைகள் எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் உனக்கான போராட்டம் என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னா, சோம்பேறித்தனத்து கூட தான் இருக்கும் நீ போராடுறது. உன் உடம்புக்கு எதிராகவே நீ போராடணும். உன் உடம்பே வந்து உனக்கு எதிராக செயல்படக்கூடியது. அதாவது உனக்கு எதிரானா ரொம்ப நேரம் தூங்கக்கூடியது. விட்டால் அது 8-10 மணி வரைக்கும் கூட தூங்கும். அந்த உடம்பு 8-10 மணி வரைக்கும் தூங்கும், உட்காந்து நல்லா டிவி பார்க்கும், மொபைல் ஃபோன் பார்க்கும். அதனால் உன் உடம்பு கூட நீ போராடு. அதுதான் வந்து உண்மையான போராட்டம். உன் உடம்பு கூட நீ போராடு. அப்போது உன் உடம்பு கூட போராடணுங்கிற நல்ல உணவுகளை உன் உடம்பு கூடு. அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். இல்லைன்னா அது வேலை செய்யாது, வேலை நிறுத்தம் செய்துவிடும். அது போராட ஆரம்பிச்சிடும். வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடும், ஒத்துழைக்காது. நீ நினைக்கிறதெல்லாம் அது செய்யாது. அது நல்ல உணவுகளை கொடுக்கணும், நல்ல உணவுகள் கொடுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் அது நீ நினைக்கிற மாதிரி செயல்படும். அப்போது நீ வந்து தவறான உணவுகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நீ சோம்பேறியாக இருந்தனா அப்புறம் வந்து கடைசியில் அது கூட உன்னால் போராடவே முடியாது. அந்த மாதிரி நாம் ஏன் வந்து லட்சியத்தை அடைவதற்காக ரொம்ப கஷ்டப்படுறோம்னா, லட்சியம்னு ஒன்று இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்காக தான் நீ ஒரு லட்சியத்தை வச்சுக்கிற. அப்புறம் நீ மகிழ்ச்சியாக வாழணுன்னா உனக்கு ஒரு லட்சியம் வேணும். அப்போது உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ கஷ்டப்படுறன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய மகிழ்ச்சிக்காக தான் நீ அவ்வளோ கஷ்டப்படுற. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுற. ஏன்னா லட்சியம்தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அப்போது உன் லட்சியத்தை நீ ஒரு கோழி தனது குஞ்சுகளை பாதுகாப்பது போல் பாதுகாக்கணும். உன் லட்சியத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? உனது மகிழ்ச்சியை நீ அப்படி பாதுகாக்கிறாய் என்ற அர்த்தம். உன் மகிழ்ச்சியை அந்தளவுக்கு பாதுகாக்கணும். தினசரி ஒரு திட்டமிடல், இதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா என்னது? அதை செஞ்சு முடித்தாதான் உனக்கு மகிழ்ச்சி. தினசரி இத்தனை வேலைகளை நான் செய்யணுங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்காமல் நீ தூங்கக்கூடாது. அப்படி நீ செஞ்சு முடிச்சுட்டு தூங்கினா தான் உனக்கு மகிழ்ச்சி. நீ செய்யாமல் நீ நினைக்கிற ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிற, சும்மா சோம்பேறித்தனமாக சும்மா படுத்து தூங்கிடுற அல்லது ஏதோ ஒன்று பண்ணிடுற, ஆனால் நீ நினச்சபடி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா உனக்கு மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சிக்கு மன உறுதி அந்தளவுக்கு தேவை. திட்டமிட்டபடி நம்ம செயல்படணும். ஈஸியாக செயல்படுகிற அளவுக்கு நம்ம திட்டத்தையும் குறைச்சிக்கணும். ரொம்ப நம்ம திட்டமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது தினசரி முடிச்சாகணும் அப்படின்னா அது சந்தேகம்தான். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது, பல நாட்கள் அது தோல்வியில் தான் முடியும். அதனால் நம்ம வந்து நாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அதை தினசரி இலக்கை அடைய முடியும்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச கஷ்டம் அதை பட்டுட்டாலே தினசரி இலக்கை அடைந்து விடலாம். குறைஞ்சபட்ச கஷ்டம்தான். தினசரி இலக்கை கூட நம்ம தீர்மானிக்கும் போது அது குறைந்தபட்ச அதில் வந்து குறைந்தபட்ச கஷ்டம்தான் இருக்கணும். ரொம்பவும் கஷ்டப்பட்டாதான்ப்பா நீ தினசரி இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு டீச்சர் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு கொடுப்பாங்க. அவங்களால முடிக்க முடியாது, என்னால் பண்ண முடியல மேடம் அப்படின்னு மிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பசங்க எளிதாக செய்ய முடிகிற அளவுக்கு, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே அந்த இலக்கை அடைந்து விடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக கஷ்டப்படாமல் இலக்கை அடைந்து விடலாம் அப்படி ஒரு இலக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்காக ரொம்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் இந்த இலக்கை நான் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நாம் தினசரி இலக்காக தீர்மானிக்கக்கூடாது. தினசரி கஷ்டப்படணும். அதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்பவும் கஷ்டம்னா என்ன, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஆடல் பாடல் விளையாட்டு, தினசரி விளையாடணும், தினசரி ஆடணும் பாடணும் பொழுதுபோக்கணும், அப்புறம் வந்து தொழிலில் உழைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். நம்முடைய லட்சியங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். அப்படி அதுதான் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடாது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு விளையாடுறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, இப்படி வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது கிடையாது. இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீ அடைய போகின்ற அந்த லட்சியம் உனக்கு எப்படி மகிழ்ச்சியை தர முடியும்? அதனால் எல்லாத்துக்குமே உன் வாழ்க்கையில் இடம் இருக்கணும்.
உன்னுடைய லட்சியங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வது தான். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உன்னுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். எல்லாமே தினசரி வாழ்க்கையில் எல்லாமே இடம்பெற வேண்டும். தினசரி விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். இப்படி அப்புறம் உன்னுடைய லட்சியம், தொழில் சார்ந்த லட்சியம், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன்னோட லட்சியம் உனக்கு மகிழ்ச்சியை தரும்.